அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அறிவழகன் ராமச்சந்திரன். நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நாம ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் அந்த டாபிக் உடைய டிஸ்கஷன்ஸ் பார்க்க போறோம். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10 டெஸ்ட் நம்பர் சிஸ்டம், 4 டெஸ்ட் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் முடிஞ்சு போயிடுச்சு. ஓகே தானே? அப்போ டோட்டலா 14 டெஸ்ட் முடிஞ்சிருக்கு. ஸோ இது வரைக்கும் வந்ததெல்லாம் ஈஸி தாங்க. இதன் பிறகு வரக்கூடிய எல்லா டாபிக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அது எல்லாமே என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஆக்சுவலி ஃப்ரம் எல்சிஎம்ல இருந்து, ஓகேவா, ஃப்ரம் எல்சிஎம்ல இருந்து எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், அதன் பிறகு பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், பார்ட்னர்ஷிப், இன்ட்ரெஸ்ட். ஸோ இவங்களை எல்லாருமே பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லுவாங்க, நியூமரிக்கல் மாடியூல்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ அது ஒவ்வொரு டாபிக் ஒருத்தர் கூட ஒருத்தர் இன்டர்லிங்க் ஆகி இருப்பாங்க. உதாரணத்துக்கு ரேஷியோ டாபிக் படிக்கிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, பர்சன்டேஜ் உள்ள மெர்ஜ் பண்ணுவாங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் மெர்ஜ் பண்ணுவாங்க, பார்ட்னர்ஷிப் மெர்ஜ் பண்ணுவாங்க. சார் நான் ரேஷியோ ப்ரொபோர்ஷன் மட்டுமே தான் படிச்சிருக்கேன் அப்படின்னா டெஸ்ட் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லைட்லி ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. சில பேர் ஃபுல் டாபிக்லும் ஓரளவு நாலேஜ் வச்சிருக்கக்கூடிய பர்சன்ஸ்ல ரேஷியோ ப்ரொபோர்ஷன் அழகா சமாளிக்க முடியும். நான் ரேஷியோ மட்டும்தான் சார் எனக்கு தெரியும், பர்சன்டேஜ்னா சுத்தமா தெரியாது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லாம் சுத்தமா தெரியாதுன்னா நீங்க ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி போயிடும். அப்ப என்ன பண்ணிக்கணும், இதெல்லாம் இன்டர்லிங்கிங் டாபிக், அதனாலதான் நியூமெரிக்கல் மாடியூல்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் நம்பர் சிஸ்டம் பார்த்தோம்னா அது நம்பர் சிஸ்டம் மாடியூல்னே சொல்லுவாங்க. அதுல ஒரு 15 டாபிக் சப் டாபிக் ஒரு நம்பர் சிஸ்டம் அலோன்னு. அப்போ ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, நம்ம நம்பர் சிஸ்டம் டெஸ்ட் எடுக்கிறப்போ அதுல எல்சிஎம் சம்ஸ் எல்லாம் பார்த்திருப்போம். அதன் பிறகு ரேஷியோ பர்சன்டேஜ் எல்லாம் கொஸ்டின் செட் பண்ணிருப்பாங்க, இப்படிதான் கேட்பாங்க, இன்டர்லிங்க் பண்ணிடுவாங்க எல்லாத்தையுமே. சோ அதெல்லாம் கொஞ்சம் நீங்க தெளிவா பாத்துக்கோங்க. ஓகே தானே? சோ இதுல இருந்து வரக்கூடிய எல்லா டெஸ்ட்டுமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நீங்க எப்படி யோசிக்கிறீங்க அப்படின்றதாங்க முக்கியம் இங்க. லைக் அவுட் ஆஃப் 25க்கு எத்தனை கரெக்ட் எத்தனை தப்புலாம் கிடையாது. அந்த 1 ஹவர்ல நீ எப்படி மூளையை கசக்கி புழிஞ்சி சம் அப்ரோச் பண்ணி கொண்டு வர, லைக் கோ வித் ஆப்ஷன் கான்செப்ட் பயன்படுத்துறியா, இல்ல அதன் பிறகு பாத்தீங்கன்னா வேற என்னது, ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்றியா, இல்ல கன்வென்ஷன்லயே நிறைய மாடல் இருக்கு, அதுல உனக்கு தகுந்த மாதிரி மூவ் பண்றியா, எப்படி டக்குன்னு மூவ் பண்ற அப்படின்றத நீங்க தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதே மாதிரி அடுத்தது என்ன அப்படின்னா வச்சுக்கோங்களேன். அஹ் இது சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். ஒரு கொஷினை இப்ப நம்ம ஜென்ரலா என்ன பண்ணணும், ஒரு கொஷின்ஸ் இருக்கு, கொஷின் நம்பர் 1 இருக்குன்னா அதை வேகமா படிச்சுட்டு புரியலன்னு சொல்லிட்டு மறுபடியும் செகண்ட் டைம் தேர்ட் டைம் படிப்பாங்க நிறைய பேர். நாட் only கொஸ்டின் 1, சில கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி நான் சொல்றேன். அப்போ இந்த மாதிரி பண்ணீங்கன்னா டைம் வேஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அந்த கொஸ்டினை ரீட் பண்றப்பவே நிதானமா ரீட் பண்ணுங்க. சரியா? அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ நவம்பர் எண்ட் ஆயிடுச்சு, நீங்களாம் என்ன பண்ணுங்க, 2026 அட்டெம்ப்ட் டார்கெட் பண்றீங்க யூபிஎஸ்சி அப்படின்னா இந்த டிசம்பர் 1ஆம் தேதியில இருந்து டிசம்பர் 1ல இருந்து சிசேட்டுக்கு பாத்தீங்கன்னா பிஒய்க்யூ ஃபோக்கஸ் பண்ணுங்க. சார் என்ன சார் சொல்றீங்க, இப்பதான் சார் நான் பாத்தீங்கன்னா ரேஷியோவே வரேன், நம்பர் சிஸ்டம் முடிச்சுட்டு எல்சிஎம் முடிச்சுட்டு இப்பதான் ரேஷியோவே வரேன், நான் மற்ற டாபிக்லாம் இன்னும் நான் முடிக்கவே இல்லையா சார், நான் இப்பவே பிஓகே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுன்னா அரையும் குறையுமா தானே சார் நாலேஜை கெயின் பண்ணுவேன், அது வேஸ்ட் தானே சார், நான் இன்னும் ஒரு 2-3 மாசம் கழிச்சு பண்ணா லைக் இன்னும் ஒரு மாசம் போனா கூட நான் ஆப்டிடியூட்லாம் ஃபுல்லா முடிச்சிருவேன் தானே சார், அப்போ நான் மூவ் ஆன் பண்ணா கூட ஓகேவா தானே சார் இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆக்சுவலி அது தப்புங்க. ஏன்னா இப்ப நீ கத்துக்கக்கூடிய இடத்துல இருக்க நிறைய ஆக்சுவலி ஒரு உங்க எல்லாருக்குமே ஒரு குறிப்பிட்ட நாலேஜ் இருக்கும். ஸோ மூவ் ஆன் பண்ணு. ஓகேவா? ஸோ இந்த பிஒய்க்கு நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம பாத்தீங்கன்னா ஆல்ரெடி யூடியூப்ல பிஒய்க்யூ சீரீஸ்னு ஒரு பிளேலிஸ்டே நான் போட்டு வச்சிருக்கேன். நீங்க யூடியூப்ல போயிட்டு அந்த பிளேலிஸ்ட்டை போய் டச் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பிஒய்க்யூ சீரீஸ் பிளேலிஸ்ட்னு இருக்கும். அதில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி 2011 இருந்து 2025 வரைக்கும், ஏன்னா இப்போதைக்கு 2025 வரைக்கும் தான் எக்ஸாம் முடிஞ்சிருக்கு, அந்த 2025 வரைக்கும் நான் என்ன பண்ணிருக்கேன்னா கொஷின்ஸ் ஓகேவா ஒரு பார்ட்டா போட்டிருக்கேன். ஒரு பார்ட் அப்படின்றது பாத்தீங்கன்னா 5 கொஷினை சால்வ் பண்ணியிருப்பேன் நான். ஓகேவா? அப்ப நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா, ஆக்சுவலி இதை நான் லாஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணேன், பட் டைம் இல்லாததுனால ஒரு 40 வீடியோ வரைக்கும் தான் அப்லோட் பண்ணி வச்சிருந்தேன். ஃப்ரம் 2011 இருந்து 5 கொஸ்டினா ரிமைனிங் ஹோல்டு பண்ணி விட்டுட்டேன். சரி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் மறுபடியும் இப்ப நான் சீக்கிரமாவே அதை கண்டினியூ பண்ண ஆரம்பிப்பேன். ஸோ நீங்களாம் பாத்தீங்கன்னா பிஒய்க்யூ சீரிஸ்னு ஒரு நோட்டு போட்டு வச்சுக்கோ, லாங் சைஸ் நோட்டு. அந்த லாங் சைஸ் நோட்ல என்ன செய்யுங்க அப்படின்னா, அழகா பார்ட் 1 அப்படின்னு போட்டுக்கணும். பார்ட் 1ன்னு போட்டு அந்த கொஸ்டின் எழுதியே பண்ணு, பிரச்சனையே கிடையாது.
நீங்க டேபோ, ஐபேடோ இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணீங்கன்னா, அழகா கொஸ்டின் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அந்த இடத்துல இன்சர்ட் பண்ணிடுங்க. பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். இல்ல சார் நான் நோட்லயே எழுதுறேன். தாராளமா எழுதிக்கோ. கொஞ்சம் டைம் எடுத்து அழகா அதாவது பார்ட் 1 அதுல 5 கொஸ்டின் இருக்கும். சோ ஒரு கொஸ்டின் எழுதிட்டு, ஃபர்ஸ்ட் அந்த கொஸ்டின எழுதிட்டு, நீ யோசி. உனக்கு எப்படி தோணுதுன்னு யோசிங்க. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே டிஸ்கஷன ஓட விடுங்க. அது நீங்க என்ன ஸ்பீட்ல நான் அதாவது பொறுமையா வச்சு பாருலாம் சொல்லப் போறதே இல்ல. உனக்கு 1ல வச்சு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா 1 ஸ்பீட்ல வச்சு பாரு. இல்ல 1.5, 2, 2.5 உனக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அத வச்சு பாரு. அப்ப நான் எப்படி அப்ரோச் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்த்து இந்த மாரி ஒரு நாளைக்கு 5, 5 கொஸ்டின். அப்போ எங்கேயோ போகலாம். ஏன் சார் இத நான் முன்கூட்டியே என்ன ஆரம்பிக்க சொல்றீங்க அப்டின்னா, அப்பதாங்க இத கடைசில ரிவிஷன் பண்ண முடியும். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 90லிருந்து 100 பார்ட் வர மாரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நான் கொஸ்டின்லாம் செக்ரிகேஷன் பண்ணி வச்சுட்டேன் லாஸ்ட் இயரே. ஆனா ரெக்கார்டிங் தான் பண்ணல. அப்போ கிட்டத்தட்ட 100 பார்ட்னா, அப்போ ஒரு நாளைக்கு ஒரு வீடியோனா 3 மாசம் 3 1/2 மாசம் எடுத்துக்குதுல்ல. அப்ப கிட்டத்தட்ட பாருங்களேன் 100 இன்டு 5னா 500 பிஒய்க்யூ கொஸ்டின்ஸ் இருக்கு. அப்போ இதெல்லாம் ரிவிஷன் பண்ணி பார்க்கணும்ல நீங்க அடுத்தது. சோ, அதுக்காக தான் சொல்றேன். கொஞ்சம் சில நல்ல விஷயம் ஆரம்பிக்கிறதெல்லாம் நேரங்காலம் பார்க்காதீங்க. முன்கூட்டியே ஆரம்பிங்க. சார் அப்ப நீங்க கேட்கலாம், "சார் அப்போ நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க இந்த பிஒய்க்யூவும் பார்க்க சொல்றீங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்மளுடைய 100 டெஸ்ட்லயும் அவ்ளோ நாலேட்ஜ் கெயின் பண்ண போறோம். அப்ப இது இவ்ளோ தூரம் நாங்க படிக்கிறோம். இதெல்லாம் ஒழுங்கா ரிவிஷன் பண்ணுவோமா? பிரயோஜனமா இருக்குமா? நாங்க பாட்டுக்கு சும்மா அகாடமிக் டெஸ்ட் எழுதிட்டு டிஸ்கஷன் பார்த்துட்டு போனா, அது ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டா, அது உங்க கையில தாங்க இருக்கு. எப்படி டைம் மேனேஜ் பண்றீங்க அப்டின்றது சொல்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வேற என்ன இருக்கு? இங்க பாருங்களேன். 1 மினிட் ஷார்ட்கட்ஸ் வீடியோஸ்ன்னு சொல்லிட்டு, நான் இதெல்லாம் இந்த கொரோனா காலகட்டத்தில, அதாவது இந்த 2020, 21, 2022 இந்த காலகட்டத்தில வந்து நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்டின்னா, லைக் XYZ அகாடமி எல்லாமே டெல்லி அகாடமி. அந்த சிசெட் கொஸ்டின் பேப்பர் எனக்கு கிடைக்கும் இல்லையா? அதுல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எடுத்து அழகா ஒவ்வொரு கொஸ்டினா என்ன லைக் அத நான் வேர்ட் மாரி ரெடி பண்ணி நான் என்ன பண்ணியிருப்பேன், ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன். லைக் எப்டி அப்டின்னா, ஒரு வீடியோல ஒரே ஒரு கொஸ்டின் தான் இருக்கும். அந்த ஒரு கொஸ்டின 1 நிமிஷத்திலயோ இல்ல 2 நிமிஷத்திலயோ சால்வ் பண்ணணும். அந்த மாரி 600 வீடியோ விச் மீன்ஸ் 600 வீடியோஸ் பார்ட் 1 ஷார்ட்கட்ஸ் வீடியோ பார்ட் 1 ஈச் பார்ட்ல 200 வீடியோவா இருக்கும். இதுவும் ஓப்பன் டூ ஆல். இது நான் அந்த கொரோனா காலகட்டத்தில என்ன பண்ணேன் அப்டின்னா, ஒரு வீடியோ ரூ. 10 அப்படின்னு ஸ்டூடண்ட்ஸ்ட்ட இது பண்ணி, அதுல வர வருமானத்த வச்சு கொஞ்சம் அப்படியே வாழ்க்கைய மூவ் பண்ணிட்டு இருந்தேன் நானு. சரியா? அப்போ அப்போ நான் பே பண்ணி தானே ஸ்டூடண்ட்ஸ் படிச்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல சரி ஓகே. நம்ம வந்து இத ஓப்பன் டூ ஆல்ல குடுத்தரலாம் எல்லாருமே பயன்பெறட்டும் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஓப்பன் டூ ஆல்ல பப்ளிக்கா வச்சுட்டேன் நான் இப்போ. அத என்னுடைய மென்டாரிங் ஸ்டூடண்ட்ஸ்லாம் ஆல்ரெடி அப்பயே முடிச்சுட்டாங்க. நான் இத உங்கள ஃபோர்ஸ் பண்ணலாம் சொல்லல. இருக்கு. வேணும்னா பயன்படுத்திக்கோங்க. சரியா? அதுல என்னோட மென்டாரிங் ஸ்டூடண்ட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு நாளைக்கு 10, 10 வீடியோ, ஒரு நாளைக்கு 25, 25 வீடியோ அப்படின்னு சொல்லி சாரி 25 அதான் ஒரு 25, 25 மாரி முடிச்சு விட்டுட்டாங்க. உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளா இருக்குமோ அது ஓகேன்னா போய் பாருங்க. இல்லன்னா விட்டுருங்க. இருக்கிறத வச்சு மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. சரியா? அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிசெட் புத்தகம்லாம் வாங்கியிருக்கீங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் கீ வந்து சீக்கிரமாவே நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேங்க. நான் குடுத்துருவேன் நானு. கொஞ்சம் ஒவ்வொரு கொஸ்டினுமே மூவ் ஆன் சால்வ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு கீ ரெடி பண்ணணுன்றதுனால கொஞ்சம் டைம் கன்சியூம் ஆகுது. ஸோ நான் சீக்கிரமா கீ குடுத்துர்றேன். ஸோ நீங்க நம்பிக்கையோட டாபிக்க பிராக்டிஸ் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. சரியா? ஓகேங்க. அதன் பிறகு இந்த சிசெட் மென்டாரிங் ஸ்டூடண்ட்ஸ்லாம் இருக்கீங்க இல்லையா? ஸோ இந்த ரேஷியோ ப்ரொபோர்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நீங்க சால்வ் அந்த டெஸ்ட் எழுதுறப்போ ஒரு ரஃப் ஷீட்ல சால்வ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அந்த ரஃப் ஷீட் தானங்க எனக்கு வேணும். நீங்க ஈச் டெஸ்ட் முடிச்சுட்டு, அந்த டிஸ்கஷன் பண்ணி நோட்ல எழுதுறீங்க இல்லையா? அது எனக்கு சென்ட் பண்ண வேண்டாம் பிடிஎஃப்பா. ஆனா டெஸ்ட் எழுதுறப்போ ரஃப் ஷீட்ல நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறீங்களா? அதுதாங்க எனக்கு வேணும். அத நான் பார்க்குறப்ப தான் நீங்க எந்த அளவுக்கு நாலேட்ஜ் கெயின் பண்ணியிருக்கீங்கன்றத நான் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா, அத நீ சம் அப்ரோச் பண்றல்ல, நீ எப்படி எந்த இடத்துல தப்பு அடிச்சு, அடிச்சு எழுதியிருக்க, அதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். உன்னோட வொர்க் ஷீட்ட வச்சு தான் நான் உன்ன வந்து ஜட்ஜ் பண்ண முடியும். அதனால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷியோ ப்ரொபோர்ஷன்ஸ்லருந்து அந்த மென்டாரிங் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுங்க அப்டின்னா, அந்த வொர்க் பண்ண ரஃப் ஷீட்ட எனக்கு வந்து ஃபோட்டோவா எடுத்து சென்ட் பண்ணுங்க. சார் அத நான் கேவலமா கிறுக்கி, கிறுக்கி வச்சிருக்கேன். எனக்கு கவலையே கிடையாது. பட் எனக்கு சென்ட் பண்ணு. ஓகே தானே? சரி ஓகேங்க. இதுதான். அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, இது முடிஞ்சுச்சா? இந்த டெஸ்ட் நம்பர் 12 இருக்குல்ல? டெஸ்ட் நம்பர் 12 டெஸ்ட் நம்பர் 12ல வந்து பார்த்தீங்கன்னா, அது எல்சிஎம், எச்எஃப். அதுல ஒரு 2 கொஸ்டினு கொஞ்சம் கவனக்குறைவா நான் ஆன்ஸர் சொல்லிட்டு இருக்கேன். பிகாஸ் 1 டூ 1 நான் மட்டுமே அத ரெக்கார்ட் பண்றதுனால, அப்படியே ஒரு மாரி போய்க்கிட்டே இருக்கு. நான் தான் பேசிக்கிட்டே போவேனா, சில இடத்துல என்ன அறியாமலேயே ஏதாச்சும் கவனக்குறைவுல சில மிஸ்டேக் நான் செஞ்சிருப்பேன். ஸோ அதெல்லாம் இருந்துச்சுன்னா, கொஞ்சம் நீங்க என்கிட்ட சொல்லுங்க. சார் இந்த இடத்துல நீங்க தப்பா சொல்லியிருக்கீங்க. நிச்சயமா நான் சரி பண்ணிக்கிறேன்.
ஏன்னா இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா, ஒரு நெறைய ஆஸ்பிரண்ட்ஸ் பார்ப்பாங்க இல்லையா? அவங்களும் அந்த அப்படியே அவங்க நான் சொன்னா எல்லாமே கரெக்ட்டா தான் இருக்குன்னு நெனச்சுட்டு, அவங்க அத கவனிக்காமல மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டா, அப்புறம் அது லாஸா போயிடும் இல்லையா அவங்களுக்கு? அதனால தான். நீங்க கேட்கலாம், சார் இப்ப டெஸ்ட் நம்பர் 12ல எரர்ன்னு சொல்றீங்க. அத 2 டெஸ்ட் நம்பர் 13, 14ல சரி பண்ணாம ஏன் சார் இப்ப வந்து டெஸ்ட் நம்பர் 15ல வந்து அந்த தப்ப பத்தி சொல்றீங்கன்னா, ஆக்சுவலா முன்கூட்டியே டெஸ்ட் நம்பர் 13, 14லாம் ரெக்கார்டிங் பண்ணி வச்சுட்டேன். அதனால தான் எனக்கு தெரியல. ஸோ அதன் பிறகு இப்ப ஸ்டூடண்ட்ஸ் சொன்னாங்க. ஸோ நான் இப்போ அந்த டெஸ்ட் நம்பர் 12 கொஸ்டின் பேப்பர காமிச்சு, அந்த கொஸ்டின் என்னன்றத நான் சரி பண்ணி குடுக்குறேன். கொஞ்சம் பண்ணிக்கோங்க. சரி பண்ணிக்கோங்க. சரி உங்க நோட்ல நீங்களும் தப்பாவே எழுதியிருந்தாலும் கவலை இல்ல. இத ரீரைட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபியூச்சர்லி இந்த மாரி நான் ஏதாவது கவனக்குறைவுல தப்பா எழுதியிருந்தேன் அப்டின்னா, தயவு செய்து என்ட்ட சொல்லுங்க. ஆக்சுவலி ஏன் இத நான் சொல்றேன் அப்டின்னா வச்சுக்கோயேன், அ நான்லாம் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கப்ப வந்து பார்த்தேன், என்னுடைய மேத்ஸ் சார் ரொம்ப நல்ல பெர்சன் தான். ஆனா, ஒரு தப்பா சம் வந்து சால்வ் பண்றப்ப ஏதோ ஒரு இடத்துல பிளஸோ, மைனஸோ ஏதோ தப்பா போட்டு போயிடுவாரு. அது நாங்க கிளாஸ்ல வந்து என் ஃப்ரெண்ட்ஸுங்கலாம் இருப்பாங்க இல்லையா? அவங்க சொல்லுவாங்க, "சார் இந்த இடத்துல +5ன்னு வரணும். நீங்க வேற போட்டுட்டு இருக்கீங்க." அப்படின்னு தப்பா சொன்னதுமே, சார் என்ன சொல்லுவாருன்னா, இந்த மாரி நீங்கலாம் கரெக்ட்டா கவனமா தான் இருக்கீங்களான்னு சொல்லிட்டு நான் உங்கள செக் பண்ணி பார்க்கறதுக்கு தான் வேணுன்னே தப்பா எழுதுனேன். அப்படின்ற மாரி சொல்லுவாரு. சரியா? பட் நான் உண்மைய சொல்றேன். நான் வேணும்னேலாம் தப்பா எழுதல. என்ன அறியாமலேயே நான் தப்பா எழுதியிருக்கேன். ஸோ, அதுக்கு என்ன மன்னிச்சுடுங்க. ஸோ, ஃபியூச்சர்ல திரும்பவும் சொல்றேன். அந்த மாரி நான் ஏதாவது தப்பா எழுதுறேன்னா, தயவு செய்து சிரமம் பார்க்காம கொஞ்சம் எனக்கு கன்வே பண்ணுங்க. சரிதானே? ஓகேங்க. நன்றி. ஸோ, வாங்க அந்த கொஸ்டின ஃபர்ஸ்ட் நான் சால்வ் பண்ணிட்டு வரேன். ஸோ, இதுதான் டெஸ்ட் நம்பர் 12 எல்சிஎம், ஹெச்சிஎஃப் சரிங்களா? அதுல வெயிட் பண்ணுங்க. என்ன கொஸ்டின் ஸ்டூடண்ட் சொல்லியிருந்தாங்கன்னா, எடுத்துக்கிறேன் நானு. கொஸ்டின் நம்பர் 3. இந்த கொஸ்டின் நம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சால்வ் பண்ணோம் தான். ஆனா, அ அ இது HCF வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்லியிருப்பேன் இது 54 தான். ஆனா நான் எழுதுறப்ப 57ன்னு சொல்லிட்டேன். தப்பா சொல்லிட்டேன். அப்போ இந்த 432, 594, 702 இதுக்கு HCF எடுத்திருந்தோம்னா நமக்கு 54 அப்படின்னு கிடைச்சிருந்திருக்கும். விச் மீன்ஸ் 3, 3, 3, 2 அப்படின்ற மாரி வந்திருக்கும். அதாவது 3, 3, 3 இன்டு 2 போடுற மாரி வந்திருக்கும். நான் டைரக்ட்டாவே எடுத்து போட்டேன். அப்ப இந்த மாரி போடுறப்ப 8, 11, 13 அப்போ இந்த சம்முக்கு வந்து ஆன்ஸர கரெக்ட்டா தான் சொல்லியிருப்பேன். ஆன்ஸர் செகண்ட் ஆப்ஷன் 8, 11, 13 அப்ப HCF வந்து நானு 54 அந்த இடத்துல 57ன்னு சொல்லியிருப்பேன். அது தப்பு. 54 தான் சரியான ஆன்ஸர். கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 6 இதோ இந்த சம். ஓகேவா? இதுலயும் கொஞ்சம் கவனக்குறைவா இருந்துட்டேன் நானு. அதாவது என்ன அப்டின்னா, இதுல ஆப்ஷன் 18ன்னு இருக்கு இல்லையா? அது கிடையாது. ஆப்ஷன் சி 16ன்னு நோட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி இது ஏற்கனவே நான் பார்த்தேன். இத சரி பண்ணணும்னு நெனச்சுட்டே இருந்தேன். அப்படியே விட்டுட்டேன் நானு. ஓகேவா? சரிங்க சார். இத இப்ப என்ன சார் செய்யறது? அப்டின்னு நல்லா லிசன் பண்ணிக்கோங்களேன். இது எப்படின்னா, இந்த கொஸ்டின் மறுபடியும் அப்ரோச் பண்றேன். ஸோ இந்த எல்சிஎம் எடுத்திருந்திருப்பேன். யாருக்கு? 5எக்ஸ், 7எக்ஸ், 9எக்ஸ்க்கு எல்சிஎம் எடுத்திருந்தா 315எக்ஸ்ன்னு வருவாங்க. ஃபர்தரா ஸ்டெப்பு 315எக்ஸ் ஈக்குவல் டூ 1260. அப்போ 1எக்ஸ் ஈக்குவல் டூ 4ன்னு கிடைச்சிருக்கும். அப்ப நான் அதுல கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்றேன் அப்படின்னா, 5 இன்டு 4னா 20. அடுத்தது 7 இன்டு 4னா 28. அடுத்தது 9 இன்டு 4னா 36. கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் தி லார்ஜஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட்? லார்ஜஸ்ட் அப்படின்னா 36, ஸ்மாலஸ்ட் அப்படின்னா 20. அப்ப சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 16. ஸோ ஆப்ஷன் சி 16. ஓகே தானே? கொஞ்சம் கவனக்குறைவுனால நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே தானே? திரும்பவும் சொல்றேன். ஃபியூச்சர்ல இந்த மாரி எங்கேயாவது இருந்ததுன்னா, என்கிட்ட மறக்காம சொல்லுங்க. அம்மா அதே மாரி என்னன்னா வச்சுக்கோயேன், இந்த நான் ஆக்சுவலி கொஸ்டின் எடுத்துட்டேன். பெர்சன்டேஜ் எல்லாம் படுமோசமா இருக்குமா கொஸ்டின். எடுத்தது நான் தான். உங்க மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையில தான் நான் தைரியமா இருக்கேனே. நீங்க கண்டிப்பா அந்த கொஸ்டின்லாம் அசால்ட்டா ஓட்டி விட்டுருவீங்கன்னு சொல்லிட்டு பார்க்கிறேன். பெர்சன்டேஜ்ல அது ஃபியூச்சர்ல தான் வரப்போகுது. நான் முன்கூட்டியே சொல்லிர்றேன். நீங்க பாட்டுக்கு சார் வந்து பார்த்தீங்கன்னா, கொஸ்டின்லாம் எரேஷன்லாம் கொஞ்சம் ஈஸியா தானே எடுத்துட்டாரு. அதே எண்ணத்துல வந்தீங்கன்னா, உங்க எல்லாருடைய கான்ஃபிடன்ஸும் பெர்சன்டேஜ் டெஸ்ட் 1, 2 அது உடைச்சு விட்டுரும். நீங்க பெர்சன்டேஜ் டெஸ்ட் 1 அண்ட் 2வ எப்படி எடுக்கிறீங்களோ,
அப்பவே நான் ஜட்ஜ் பண்ணிப்பேன் உங்கள பத்தி. ஓகே, இந்த பெர்சன் வந்து பார்த்தீங்கன்னா, தாங்குவாங்க போல இருக்கு எவ்வளோ அடிச்சாலும். இல்லன்னா செட் ஆகாது அப்படின்றதெல்லாம் நான் தெளிவா தெரிஞ்சுப்பேன். அப்போ உங்களுடைய பிரிப்பரேஷன ஒழுங்கா இத ஏன் சார் நான் முன்கூட்டியேவும் சொல்லிடுறேன் அப்படின்னா, ஏன்னா பெர்சன்டேஜ்க்கு இன்னும் டைம் இருக்கு. 2, 3 நாள் லீவ் குடுத்துருப்பேன் பெர்சன்டேஜ் படிக்கிறதுக்கு. அந்த டைம்ல நீங்க பாட்டுக்கு சும்மா ஜாலியா அப்படியே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரி மன எண்ணத்துல வந்தீங்கன்னா, மனநிலையில வந்தீங்கன்னா, கண்டிப்பா பெருசா டிஸப்பாயின்ட்மென்ட் ஆயிடுவீங்க. அதுக்கு தான் நான் முன்கூட்டியே நான் சொல்றேன் நானு. கொஸ்டின் எடுத்தது நானு. ஏன்னா, அந்த சம்ம சும்மா சால்வ் பண்ணி பார்த்தேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கே சில சம்முலாம் 5 நிமிஷம்லாம் ஆகுது. அப்படியே மண்ட குழம்புது. என்னடா இப்படிலாம் கொஸ்டின் இருக்கே! இத எப்படி பண்ணலாம்? அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, அதுக்கு தான் நான் சொல்றேன் நானு. ஸோ, ஒழுங்கா பார்த்துக்கோங்க. ஓகே. வாங்க ரேஷியோ அண்ட் புரொபோர்ஷன்ஸ்மா. அதே மாரி என்ன அப்படின்னா, இந்த ரேஷியோ புரொபோர்ஷன்ஸ்லேருந்து வரக்கூடிய எல்லா டாபிக்குமே நான் திரும்பவும் சொல்றேன். என்னால இங்க அந்த டாபிக்க கிளாஸ் மாரி டீச் பண்ண முடியாது. ஓகேவா? உங்க எல்லாருக்கும் அதுல கிளாஸ் போயிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க, நாலேட்ஜ் வச்சிருப்பீங்க. அத வச்சு நான் இந்த கொஸ்டினுக்கு ஒவ்வொரு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கான், அதுக்கு என்ன தேவையோ அத மட்டும் தான் நான் சொல்லி மூவ் ஆன் பண்ணுவேன். சார் கொஞ்சம் ஒரு மாரி புரியல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நிச்சயமா நீங்க உங்களுக்கு புரியல அப்படின்ற பட்சத்துல நீங்க பெர்சனலா கேட்கிறப்போ, அந்த கொஸ்டின் நான் நிச்சயமா உங்களுக்கு நான் சொல்லிக் குடுக்க மாட்டேங்க. சரியா? நான் திரும்பவும் சொல்றேன். ஸோ லேர்ன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். கொஸ்டின் நம்பர் 1ங்க. ஆஸ் யூசுவல் எப்பயும் போல கொஸ்டின தெளிவா படிச்சுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 1. படிச்சுக்கோங்கம்மா எல்லாருமே. ரொம்ப முக்கியமானது. ஓகேங்க. என்ன அப்டின்னா வச்சுக்கோங்களேன், 3 பேக் இருக்கு. 3 பேக்ல வந்து பார்த்தீங்கன்னா, மார்பிள்ஸ் வச்சிருக்காங்க. ஒரு கொஸ்டின அப்ரோச் பண்றதுக்கு என் நம்பர் ஆஃப் மாடல் இருக்கு. ஷார்ட்கட்ஸ் இருக்கு, கன்வென்ஷன் இருக்கு. நீங்க இப்படி தான் போடுங்கன்னு நான் சொல்ல போறது கிடையாது. எனக்கு தேவை சரியான ஆன்சர். அத நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அப்போ பேக் 1 ரேஷியோ, பேக் 2 ரேஷியோ, பேக் 3. ஸோ இனிஷியல் ரேஷியோ வந்து மார்பிள்ஸ் எப்படி இருக்காங்கன்னா, 2:3:4ன்னு இருக்காங்க. ஈச் பேக்ல வந்து பார்த்தீங்கன்னா, 12, 12 மார்பிள்ஸ் ஆட் பண்ணதுனால எப்படி மாறிட்டாங்க அப்படின்னா, ஃபைனல் ரேஷியோ எப்படி இருக்காங்க? 8:11:14 இருக்காங்க. ஈச் பேக்ல வந்து என்ன பண்ணியிருந்தாங்க? 12, 12 ஆட் பண்ணியிருந்தாங்க. அப்போ 12, 12 ஆட் பண்ணதுனால, அடிஷன் பண்ணியிருக்காங்கன்றதால நான் பிளஸ் சிம்பல் யூஸ் பண்றேன். அப்ப இங்க +12, இங்க +12, இங்க +12. சரியா? ஒரே நிமிஷம் இருங்க. ஒரு கால் வருது. ஓகேம்மா. அந்த இன்கிரீஸ் ஆனதுன்னா பிளஸ் போட்டுருக்கணும். டிக்ரீஸ்னா மைனஸ் போட்டுருக்கணும். அடுத்தது இப்ப என்ன செய்யணும் அப்டின்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் மார்பிள்ஸ் கேட்கறாங்க. இனிஷியலா எவ்வளோ இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. அப்ப இங்க பாருங்களேன். ஸோ இவங்க 2 பேர பேக் 1, பேக் 2 கிராஸ் மல்டிபிள் பண்ணி டிஃபரன்ஸ். ஆரோ பாருங்க. ஃபர்ஸ்ட் 2ல இருந்து 11 போட்டுருக்கேன். 2 இன்டு 11னா 22 மைனஸ் கிராஸ் மல்டிபிள் பண்ணி டிஃபரன்ஸ். 3 இன்டு 8னா 24. இவங்கள பார்ட்ன்னு சொல்லுவேன். PART பார்ட். நான் ஃபியூச்சர்ல P தான் யூஸ் பண்ணுவேன். நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஈக்குவல் டூ இப்ப எப்படி நான் பண்ணேன், அதே மாரி இப்ப கிரீன் கலர் சர்க்கிள பாருங்க. இவங்கள கிராஸ் மல்டிபிள் பண்ணி டிஃபரன்ஸ் 8 இன்டு 12னா என்ன கிடைச்சிருந்திருக்கும்? 8 இன்டு 12 சொல்லி பாருங்க. 96. அடுத்தது மைனஸ் கிராஸ் மல்டிபிள் பண்ணி டிஃபரன்ஸ் 11 இன்டு 12னா 132. அப்போ நான் ஃபர்தரா இப்ப சிம்ப்ளிஃபிகேஷன்ஸ் பண்றேன் அப்படின்னா, பாருங்களேன் -2 பார்ட் ஈக்குவல் டூ -36. மைனஸ் மைனஸ் கேன்சல். அப்போ 1 பார்ட்டோட வேல்யூ என்னது? 18. இனிஷியலா 3 பேருக்கு சேர்த்து எவ்வளவு ரேஷியோ இருந்திருக்கு இனிஷியலா? ஒயிட் கலர் பென் பாருங்க. 2, ஒரு 3, ஒரு 4. மொத்தம் 9 பார்ட் இருக்கு. ஒரு பார்ட் 18ன்னா 9 இன்டு 18 என்ன கிடைச்சிருந்திருக்கும்? 162 ஆப்ஷன் இருக்கா? செகண்ட் ஆப்ஷன். ஆக்சுவலி இது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, கன்வென்ஷன்ல வந்து கூட போட்டிருப்பீங்க. நல்லாவே தெரியும். அதுவும் பிரச்சனையே கிடையாது. மூவ் ஆன் பண்ணிக்கோங்க. கன்வென்ஷன்ல எப்படி சார் போடுறது? அது நான் ஃபியூச்சர்ல சம் வச்சிருக்கேன். நெறைய சம்ஸ் வரும். அந்த இடத்துல நான் கன்வென்ஷன்ல சொல்லுவேன். அப்ப நான் சொல்லுவேன் உங்ககிட்ட, "ஏங்க இந்த மாரி நம்ம வந்து அன்னைக்கு ஒரு நாளு டெஸ்ட் நம்பர் 15ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஷார்ட் கட்ஸ் சொல்லிக் குடுத்தேன் இல்லையா? அத இப்படி தாங்க கன்வென்ஷன்லயும் ட்ரை பண்ணலாம்." அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்க அங்க தெரிஞ்சுப்பீங்க. அப்போ இந்த கொஸ்டின கொஞ்சம் இடைவிட்டு வச்சுக்கோங்க. மேபி உங்களுக்கு கன்வென்ஷன்ல வேணும் அப்படின்னா. ஓகே வாங்க அடுத்தது போலாம். கொஸ்டின் நம்பர் 2. கொஸ்டின்லாம் பாருங்க பெருசு பெருசா தான் இருக்கும். இதெல்லாம் ஒரு மாரியான டைப் கொஸ்டின் தான். வாங்க போலாம். ஈஸி தான் ஒண்ணுமே கிடையாது. ஸோ கொஸ்டின தெளிவா படிச்சுக்கோங்க. ஆஸ் யூசுவல் எப்பயும் போல. F ஈக்குவல் டூ X. அப்ப F ப்ரொபோர்ஷனல்
இன்டெரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு y. இது வந்து கிவன் டேட்டால குடுத்திருக்காங்க. ஸோ ஆஸ் யூசுவல் நம்ம எப்ப பண்ணுவோம்னா, இந்த மாரி வரப்போ ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணி ஈக்குவல் பண்ண ட்ரை பண்ணுவோம். அப்போ f ஈக்குவல்ட் k1x பிளஸ் k2y. இது கிவன் டேட்டா வச்சு நம்ம இந்த மாரி ஃபார்ம் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஓகே தானே? இத நான் ஈக்குவேஷன் 1ன்னு வச்சிருக்கேன். அப்ப இந்த ஈக்குவேஷன் 1ல அங்க கொஸ்டின்ல ஆப்ஷன் ஆன்சர் மாரி குடுத்திருக்காங்க. அத கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். அப்ப அதுல x ஈக்குவல் டூ 0 அடுத்து y ஈக்குவல் டூ 1ன்னு குடுக்குறேன் அப்படின்னா, எனக்கு என்ன வேல்யூ கிடைச்சிருக்கும்? f ஓட வேல்யூ. f ஓட வேல்யூ 15ன்னு கிடைச்சிருக்கும். இந்த f ஓட வேல்யூ 15 கொண்டு வந்து ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட்யூட் பண்றேன். அப்ப சப்ஸ்டிட்யூட் பண்றப்ப எனக்கு k2 ஓட வேல்யூ 15ன்னு கிடைச்சிருக்கு. அப்ப f கிடைச்சிருக்கு. k2வும் கிடைச்சிருக்கு. இப்ப ஃபர்தரா கொஸ்டின்ல கிவன் டேட்டா இருக்குல்ல, அத சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அடுத்து என்ன இருக்கு? x ஈக்குவல் டூ 1 குடுக்க சொல்லியிருக்காங்க. y ஈக்குவல் டூ 15ன்னு குடுக்க சொல்லியிருக்காங்க. f ஈக்குவல் டூ 2ன்னு குடுக்க சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் கொண்டு வந்து ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்ப சப்ஸ்டிட்யூட் பண்றப்போ 2 ஈக்குவல் டூ k1 இன்டு 1 பிராக்கெட் பிளஸ் 15 டிவைடட் பை 15ன்னு கிடைக்கும். அப்ப இதிலிருந்து k1 ஓட வேல்யூ 2 அப்படின்னு கிடைக்கும். ஓகே தானே? இப்ப k1 தெரிஞ்சு போச்சு. k2 தெரிஞ்சு போயிடுச்சு. அடுத்து ஃபர்தரா என்ன அப்படின்னா, நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. கிரீன் கலர் பெண்ண பாருங்க. x ஈக்குவல் டு 5 y ஈக்குவல் டு 1ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா f ஓட வேல்யூ என்ன கிடைப்பாங்க? 1 இன்டு 5 பிளஸ் 15/3. அப்ப f ஓட வேல்யூ என்ன கிடைச்சிருக்காங்க? 10ன்னு கிடைக்கிறாங்க. ஆப்ஷன் ஏ. ஆக்சுவலா ரேஷியோல வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய சின்ன சின்ன லாஜிக்ஸ் கொஸ்டின்ஸ் தான் இப்படிதான் இருக்கும். மூவ் பண்ணுங்க. ஈஸி தான். சரியா? ஓகேங்க. கொஸ்டின் நம்பர் 3. திரும்பவும் எப்பவும் போல தான். கொஸ்டின நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, கிவன் கொஸ்டின் யூஸ் பண்ணி 10 ரூபீஸ் காயினு, 5 ரூபீஸ் காயினு, 2 ரூபீஸ் காயினுடைய கவுண்ட் இருக்கு இல்லையா? அந்த கவுண்ட் எல்லாமே எக்ஸ், ஒய், இசட்ன்னு வச்சிருக்கேன். 3த்தையும் சேர்த்து ரூ. 120 இருக்குதாம். அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டூ சாரி 3த்தையும் சேர்த்து 25 காயின்ஸ் கவுண்ட் இருக்கு. சரியா? 3த்தையும் சேர்த்து தான் அமௌண்ட் 120 ரூபீஸ். அப்ப எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் வந்து பாத்தீங்கன்னா 25. ஏன்னா 3 சேர்ந்து மொத்தமா 25 கவுண்ட் இருக்கு. இது ஈக்குவேஷன் 1. இப்போ 10 ரூபி காயின் 10 கரெக்ட்டா? இது எப்படி பண்ற பாருங்க. 10xன்னா அந்த xன்றது 10 ரூபி மென்ஷன் பண்ணிருக்கு கவுண்ட். 10ன்றது 10 ரூபீஸ். அதே மாரி 5y பிளஸ் 2z. இதோட ஓவரால் வேல்யூ என்ன இருக்கு? 120. இது ஈக்குவேஷன் 2. இப்ப ஈக்குவேஷன் 1 அண்ட் 2வ நாம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும். அப்போ என்ன செய்றேன்னா, நம்ம தேவைக்காக மாடிஃபை பண்ண போறோம். மாடிஃபை பண்ண போறோம் என்னன்னா, ஈக்குவேஷன் 1 2ஆல மல்டிபிள் பண்றப்ப என்னவா மாறும்? 2x பிளஸ் 2y பிளஸ் 2z ஈக்குவல் டு 50. ஈக்குவேஷன் 2 அப்படியே வச்சுக்கோ. 10x பிளஸ் 5y பிளஸ் 2z ஈக்குவல் டு 120. இதுல சின்ன டெர்ம் யாரோ அவங்கள சைன சேஞ்ச் பண்ணுங்க. மேல இருக்க ஈக்குவேஷன் 1ல தான் எல்லாமே சின்ன சின்ன டெர்மா இருக்கு. அப்போ அத சைன சேஞ்ச் பண்றேன். எப்படி பண்றேன்? மைனஸ், 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 மைனஸ். அப்ப பண்றப்ப என்ன கிடைக்கும் எனக்கு? 8x பிளஸ் 3y ஈக்குவல் டு 70. ஏன்னா இந்த 2 மைனஸ் 2z பிளஸ் 2z கேன்சல் ஆயிடும். அப்ப இதுதான் எனக்கு இதுவா இருக்கு. இதன் பிறகு என்ன கேட்டிருக்காங்கன்னா, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் தி நம்பர் ஆஃப் ₹10 காயின்ஸ் யூஸ்ட் இன் தி பேமெண்ட் கேட்டிருக்காங்க. இப்ப எக்ஸ்ன்றது 10 ரூபீஸ பே பண்ணி நம்ம வரக்கூடியது. இப்போ கோ வித் ஆப்ஷன ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்ப நான் கோ வித் ஆப்ஷன ஃபாலோ பண்றப்ப நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ பாருங்க. ஆப்ஷன் ஏவ கொண்டு வந்து செக் பண்ணி பார்ப்பீங்க. இப்ப நீங்க ஆப்ஷன் ஏவ கொண்டு வந்து செக் பண்றப்போ நல்லா லிசன் பண்ணுங்க. சும்மா நான் எப்படின்றத நான் மூவ் ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஆப்ஷன் ஏ சரியாலாம் எனக்கு தெரியாது. பட் எப்படி நம்ம மூவ் பண்ணணும்ன்றத நான் சொல்றேன். ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா 6. அது அப்போ 8 இன்டு 6 பிளஸ்ஸு 3 இன்டு ஒய் ஈக்குவல் டு 70. 8 இன்டு 6 என்னங்க கிடைச்சிருந்திருக்கும்? 8 6 ஆர் 48. அப்ப 3y ஈக்குவல் டு 70 மைனஸ் 48 இந்த மாதிரிலாம் போயிட்டே இருக்கும்.
ஓகேவா? அப்போ பாருங்க ஒரு மாரி எப்படி இருந்திருக்கு எனக்கு? ஆன்சர் டெசிமல்ல வர மாரி இருக்கு. ஸோ அப்ப அந்த மாரி வரக்கூடாதுல்ல. ஒய்க்கும் வரக்கூடாதுல்ல. ஸோ அதனால தான் இப்ப அடுத்தது என்னது? 2ண்ட் ஆப்ஷன். அடுத்தது 3ர்ட் ஆப்ஷன். இந்த மாரி ஒவ்வொரு ஆப்ஷனா நாம மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். அந்த மாரி பண்றப்போ, இப்ப 4த் ஆப்ஷன செக் பண்ணி பார்க்கலாமா? வெயிட் பண்ணுங்க. பாருங்க, நான் ஆப்ஷன் டிய பிக் பண்றேன். எக்ஸ் கேட்டு குடுக்குறேன். அப்போ 8 இன்டு 8 பிளஸ் 3y ஈக்குவல் டூ 70. அப்போ இது 64 ஆயிருக்கும். அந்த சைடு பட்சம் -64. ஃபர்தரா எப்படி கிடைச்சிருந்திருக்கும்? 3y ஈக்குவல் டூ 6. ஒய் பாருங்க ஜெனரலிஸ்டிக்கா நம்பர் கிடைக்குது. ஸோ இந்த மாரி தான். அப்போ கடைசி ஆப்ஷன் தான் சரியான ஆன்சர். ஸோ கைண்ட்லி நோட் பண்ணிக்கோங்க. திரும்பவும் சொல்றேன், இதெல்லாம் ரொம்ப முக்கியமானதுங்க. பார்க்க ஈஸியா இருக்கும். பட் அழகா ட்ராப்ல மாட்டி விட்டுரும். கொஞ்சம் தெளிவா ஒழுங்கா பேஸ் போடுங்க. ஓகே. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 4. உங்களுக்கு மீன் ப்ரொபோர்ஷனல் ஆல்ரெடி என்னன்றதெல்லாம் தெளிவா தெரியும். ஸோ வாங்க சம்முக்குள்ள போகலாம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மீன் ப்ரொபோர்ஷன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே. மீன் ப்ரொபோர்ஷனல் ஆஃப் 1.21 அண்ட் 0.09. இதுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா 0.33ன்னு கிடைச்சிருக்கும். அடுத்தது மீன் ப்ரொபோர்ஷனல் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0.16 இன்ட்டு 0.36. ஓகேவா? இத மீன் ப்ரொபோர்ஷன் எடுத்துட்டீங்கன்னா 0.24. கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த 0.33க்கும் ரேஷியோ 0.24க்கும் கேட்டிருக்காங்க. ஸோ கேன்சல் பண்ணீங்கன்னா 11 3s are 33, 8 3s are 24. அப்போ 11:8 ஆப்ஷன்ல இருக்கா? 11:8 இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இவ்வளோதாங்க. கொஸ்டின் நம்பர் 5. இதுவும் மீன் ப்ரொபோர்ஷனல் தான். கண்டுபிடிக்கலாமா? ஸோ மீன் ப்ரொபோர்ஷனல் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8a ஸ்கொயர் இன்ட்டு 18 டிவைடட் பை a பவர் 4. ஓகேவா? ஸோ இதை சில பேர் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. சார் 8க்குலாம் ஸ்கொயர் ரூட் எடுக்க முடியுமா சார்? 18க்குலாம் எடுக்க முடியுமான்னு கேட்டா கஷ்டம் தான். பட் அவன் செட் பண்ணி குடுத்துருக்கிறத பாருங்களேன். இப்போ 8யும் 18யும் பெருக்குனா 144. ஏ ஸ்கொயர் டிவைடட் பை ஏ பவர் 4 என்ன கிடைச்சிருந்திருக்கும்? ஏ ஸ்கொயர்னு கிடைச்சிருக்கும். ஏன்னா கேன்சல் ஆயிருக்கும். இப்ப பாருங்க 145 ரூட் எடுத்தா 12. ஏ ஸ்கொயர் ரூட் எடுத்தா ஏன் ஆன்சர் 12 பை ஏ. புரியுதாம்மா? எந்த மாதிரி லாஜிக்ஸா செட் பண்ணிருக்கேன். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சார் 8க்கு எப்படி சார் பிரிக்கிறது? 4னா 2 ஸ்கொயர்னு பிரிக்கலாம் சார். அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே. வாங்க. அம்மா இப்போ கொஸ்டின் நம்பர் 6 அப்படின்றது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன் இல்லையா? கொஞ்ச நேரம்னா கொஸ்டின் நம்பர் 3 நான் எப்படி அப்ரோச் பண்ணேன்? அதே மாரி தான் அப்ரோச் பண்ணேன். ஸோ கொஸ்டின வேக வேகமா படிச்சுக்கோங்க. 5 ரூப்பீஸ், 2 ரூப்பீஸ், 1 ரூப்பீஸ் காயின் உடைய கவுண்ட் அதனுடைய டினாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ், ஒய், இசட்ன்னு வச்சிருக்கேன். ஓவராலா எவ்வளோ காயின்ட் இருக்கு? ஓவராலா 40 காயின் இருக்கு. அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு 40. இது ஈக்குவேஷன் 1. அடுத்தது 5x பிளஸ் 2y பிளஸ் இசட் இது ஈக்குவல் டு 100. இது ஈக்குவேஷன் 2. இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன் ஈக்குவேஷன் 1 அண்ட் 2 எப்படி டேலி பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்போ இந்த மாதிரி டேலி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓகே ஈக்குவேஷன் 1 தான் மல்டிபிள் பண்ணியிருப்போம். அப்போ என்ன கிடைச்சிருக்கும்? 4x பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 60. இதுதான். அப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கும்? கோ வித் ஆப்ஷன் கான்செப்டை பயன்படுத்திக்கோங்க. கோ வித் ஆப்ஷனை பயன்படுத்துறப்போ ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். 13 நோட் பண்ணிக்கோங்க. எப்படி அப்ரோச் பண்ண சொல்லி குடுத்துட்டேன். சோ நீங்க தான் மூவ் ஆன் பண்ணணும். பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 7. ஹாஃப்னா மல்டிபிள் சிம்பல் உங்களுக்கு தெரியும். 1/3 ஆஃப் 27 இஸ் 4/5 இன்டு 30 இஸ் இதெல்லாம் ஸ்ட்ரக்சர் நம்ம தான் ஃபார்ம் பண்ணோம். 4th ப்ரொபோர்ஷன் கேட்டா இஸ் ஆஸ் 3/7 இன்டு 35 இஸ் எக்ஸ். அப்ப அடுத்து என்ன பண்ணுவீங்கன்னா, இத சிம்ப்ளிஃபிகேஷன்ஸ் பண்ணிட்டு இந்த எக்ஸ்ட்ரீம் மல்டிபிள் பண்ணுவீங்க. இன்டீரியர் மல்டிபிள் பண்ணுவீங்க. ஓகேவா? இத சிம்ப்ளிஃபிகேஷன்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 9ன்னு கிடைக்கும். இன்டு எக்ஸ்.
ஓகேவா? ஈக்குவல் டு இந்த இன்டீரியர் இதை பண்ணீங்கன்னா என்ன கிடைச்சிருக்கும்? 24 இன்ட்டு இதை பண்ணீங்கன்னா 15. ஸோ இவ்வளோதான். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 24 இன்ட்டு 15/9. எக்ஸோட வேல்யூ 40ன்னு இருக்கா? இருக்கு. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 8. நான் சொன்னேன் இல்லையா பர்சன்டேஜ்லாம் தேவைன்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு ஷார்ட்கட்ஸ்லாம் இருக்கு. பட் திடீர்னு ஷார்ட்கட் சொன்னா புரியாது. ஸோ நான் கன்வென்ஷனே கொண்டு போறேன். ரேஷியோ ஆஃப் கான்சன்ட்ரேஷன். ரேஷியோ ஆஃப் கான்சன்ட்ரேஷன் 10:20:30. Ratio of their quantity. Quantity. 2:3:x. இப்போ என்ன பண்ணிருக்காங்க? கான்சன்ட்ரேஷன் வந்து மிக்ஸ் பண்றாங்க. ஓகேவா? அப்ப மிக்ஸ் பண்றப்ப நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. டைரக்டா மல்டிப்ளிகேஷன் தான். 10 into 20 10 into 2 plus 20 into 3 plus 30 into x divided by 5 plus x. இந்த 5 plus x அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த ரேஷியோ ஆஃப் குவான்டிட்டி இருக்கு இல்லையா, அதுதான் அடிஷன் பண்றேன் நான். 2 plus 3 plus xன்னு வந்திருக்கணும். இதை நான் மறுபடியும் எடுத்து தனியாக காமிக்கிறேன் பாருங்க. இது எங்க இருந்து வந்துச்சுன்னா 2 plus 3 plus x. அதை தான் டைரக்டா நான் 5 plus xன்னு போட்டிருக்கேன். ஈக்குவல் டு 23. இப்போ புரிஞ்சுதா இது எங்க இருந்து வந்துச்சுன்னு சொல்லிட்டு? ஓகே. இப்போ ஃபர்தரா சிம்பிளிகேஷன்ஸ் பண்றோம் அப்படின்னா நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. 20 plus 60 plus 30x ஈக்குவல் டு 5 into 23 115 plus 23x. அப்போ 7x ஈக்குவல் டு 35. எக்ஸோட வேல்யூ 5. இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கோவித் ஆப்ஷன்ல கூட டக்குன்னு மூவ் ஆன் பண்ணுவாங்க. பட் நான் அதனாலதான் நீங்க யாராச்சும் கோவித் ஆப்ஷனை பயன்படுத்துவீங்கன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் டில வச்சிருக்கேன் நான் ஆன்சரா. கொஸ்டின் நம்பர் 9. ஸோ பாய்ஸும் கேர்ள்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல்ல 3:5 அப்படின்ற ரேஷியோல இருக்காங்க. ஓகேவா? பாய்ஸும் கேர்ள்ஸும் பாருங்க. பாய்ஸும் கேர்ள்ஸும் 3:5 அப்படின்ற ரேஷியோல இருக்காங்க. ஓவரால் கவுண்ட் 720. அப்போ ஓவரால் ரேஷியோ 8 பார்ட் அப்படின்றது 720னா 1 பார்ட்டோட வேல்யூ 90. அப்போ பாயோடைய கவுண்ட் 270, கேர்ளுடைய கவுண்ட் 450. நாம இன்னைக்கு கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணல, அது இப்படிதான் கன்வென்ஷன்ல பண்ண போறோம். இப்படியும் பண்ணலாம் பாருங்களேன். இப்போ 270 பிளஸ் எக்ஸ் கவுண்ட் எக்ஸ்னு வச்சிருக்கேன் டிவைடட் பை 450 பிளஸ் 18 ஈக்குவல் டு ஃபைனல் ரேஷியோ இருக்கு 2/3. இது சிம்பிளா கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 1 இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது எப்படியும் அப்ரோச் பண்ணலாம் தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் ப்ளூ கலர் எழுதுறேன் பாருங்க, அதுதான் கன்வென்ஷனல். அப்போ பண்ணீங்கன்னா 810 பிளஸ் 3x ஈக்குவல் டு 2 இன்ட்டு அடிஷன் பண்ணீங்கன்னா 468. அப்போ ஃபர்தரா பண்ணீங்கன்னா 3x ஈக்குவல் டு 936 மைனஸ் 810. 3x ஈக்குவல் டு 126. x ஈக்குவல் டு 126/3னா எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குது? 42. ஆப்ஷன் இருக்கா? ஓகே. அப்ப 42 பாய்ஸ் வந்து புதுசா ஆட் பண்ணாங்க. இதுக்கும் ஷார்ட் கட்ஸும் இருக்கு. பட் நான் இங்க ஷார்ட் கட் சொல்லி கொடுக்கல. கொஸ்டின் நம்பர் 10 படிச்சுக்கோங்க. ஸோ ராமச்சந்திரன் அவர் வந்து பாத்தீங்கன்னா 12/5. அப்ப என்ன கிடைச்சிருக்கு ரேஷியோ? 2.4. அடுத்தது அறிவு 18/9. கவுமா ஓகே 2. அடுத்தது அன்புன்னு ஒரு பர்சன் இருக்காங்க 4/8 0.5. விஷ்ணுன்னு ஒரு பர்சன் இருக்காங்க
10/7 1.42. சரியா? கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? யாருக்கு கிரேட்டர் ரேஷியோன்னு கேட்டிருக்காங்க. நீங்களே சொல்லுங்க, யாருக்கு கிரேட்டர் ரேஷியோ பாக்குறப்ப? ராமச்சந்திரன் அவருக்கு தான். கரெக்ட்டா? ஒருவேளை இருக்கிறதுல யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப லோவஸ்ட்ன்னு கேட்டிருந்தாங்கன்னா, அன்பு. செகண்ட் கிரேட்டஸ்ட். ஒருவேளை இது அசெண்டிங் ஆர்டர்ல எழுத சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த 4 பேர, அதுக்கு தான் தெளிவா தேவைப்படும். இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே தானே? ஸோ, ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஸ்பெஷல் கொஸ்டின்ஸ் இதெல்லாம். ஓகேங்க. கொஸ்டின் நம்பர் 11. கொஸ்டின் ரொம்ப பெருசு. ரேஷியோ இருக்கு, பெர்சன்டேஜ் இருக்கு, எல்லாமே இருக்கும். ஆனா, டக்குன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு விஷயம் மனசுல வச்சுக்கோங்க. பெர்சன்டேஜ்ல பேஸ் வேல்யூ எப்பயுமே 100ன்னு ஞாபகம் வச்சுக்கணும். அத மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. எப்பயுமே மறந்துறாதீங்க. சரியா? ஓகே. அது இருந்தா செம்ம ஈஸி. ஸோ பாருங்க. பிளாஸ்டிக் இருக்கு, வுட் இருக்கு கிளாஸ். பிளாஸ்டிக்னா பி, வுட்னா டபிள்யூ, கிளாஸ்னா ஜி. அவங்க ரேஷியோ 2:3:5. இப்போ அந்த வுட்டுக்கும் கிளாஸுக்கும் ரேஷியோ டிஃபரன்ஸ் வந்து 2 பார்ட். கரெக்ட்டா? அந்த 2 பார்ட்ன்றது எவ்வளோ? 144. அப்போ 1 பார்ட்னா 72. பிளாஸ்டிக் கேட்டிருக்காங்களா? பிளாஸ்டிக் அப்ப எத்தனை கிடைச்சிருந்திருக்கணும்? 2 பார்ட். 2 பார்ட்னா 144. அதுல 25% இன்கிரீஸ் பண்ணிருக்காங்க. 25% இன்கிரீஸ்னா 145ல 25%னா என்னது? 36. அப்ப அடிஷன் பண்ணீங்கன்னா 180. ஆப்ஷன் இருக்கா? அவ்வளவுதான். வேகமா பெர்சன்டேஜ் எடுக்க தெரியணும். கையெல்லாம் விளையாடணும். கொஸ்டின்ல ஒண்ணுமே கிடையாது பாருங்க. மொக்க கொஸ்டின் தான் இது. கொஸ்டின் நம்பர் 12. ப்ரொபோர்ஷன் பேஸ் பண்ணி வரக்கூடிய கொஸ்டின். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ A:B அப்படின்ற ரேஷியோவ டிவிசிபிள கூட சொல்ல முடியும். A/B. இத தவிர்த்து இன்னும் வெவ்வேறு விதமா சொல்ல முடியும். அதெல்லாம் நான் கிளாஸ்ல சொல்லிக் குடுத்திருக்கேன். இந்த மாரி ரேஷியோவ ஒரு 10 கான்செப்ட்ல சொல்ல முடியும். 10 கான்செப்ட்ல சொல்ல முடியும். எல்லா நேரமும் A:B, A/B தான் குடுக்கவே மாட்டானுங்க. ஒரு 10 விதமா வேர்ட்ல செட் பண்ணி குடுப்பானுங்க. ஓகேவா? அதெல்லாம் நான் வொர்க் பண்ண இன்ஸ்டியூட்ல புதுசா சொல்லிக் குடுத்திருந்திருப்பேன். அண்ட் பெர்சனல் மென்டாரிட்டிலாம் தெரியாது. நான் ஃபியூச்சர்ல உங்களுக்கு கவர் பண்ணி குடுத்துர்றேன். சரியா? ஓகே வாங்க. இப்ப இது எப்படி சார் அப்ரோச் பண்றது? 4த் ப்ரொபோர்ஷன் தானே கேட்டிருக்கான். ஒண்ணுமே இல்ல. 12/35 டிவைடட் பை 3/12 ஈக்குவல் டூ 4/12 டிவைடட் பை எக்ஸ். அவ்வளவுதான். இப்ப எக்ஸ் தானே வேணும். பண்ணலாமா? அப்ப எக்ஸ் ஈக்குவல் டூ 4/12 இன்ட்டு 3/12 டிவைடட் பை 12/23. இப்ப பாருங்களேன். மேல அந்த 4/12 3/12 பவர் எல்லாமே கரெக்ட்டா இருக்கு. அப்ப அண்ட் பேஸையும் பாருங்க. 4 இன்டு 3 என்ன கிடைச்சிருக்கும்? 4 இன்டு 3 னா 12. 12/12 டிவைடட் பை 12/23. அப்ப இந்த ஃபர்தரா எப்படி வரும் அப்படின்னா, அச்சச்சோ! ஃபர்தரா எப்படி வரணும் அப்படின்னா, 12/12 இன்டு 12 பவர் -23. சாரி, -35ல இது. மைனஸ் இதுதான் -35ன்னு வந்திருக்கணும். இது வந்து 35ன்னு வந்திருக்கும். அப்ப -35ன்னு மேல வரும். சப்ட்ராக்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா 12 பவர் -23 ஆப்ஷன் இருக்கா? அவ்வளவுதான். ஆப்ஷன் ஏ. அழகா சம்ம கொண்டு போயிட்டே இருக்கலாம். கொஸ்டின் நம்பர் 13மா? இதுதான் பியூர் கொஸ்டின். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா? அதை இப்படி அப்ரோச் பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் பாருங்க. எக்ஸ் பிளஸ் 5 டிவைடட் பை 2x பிளஸ் 5. இப்போ இதுதான் இனிஷியல் ரேஷியோ. இந்த இனிஷியல் தான் எக்ஸ். இது 2x. புரிஞ்சுதா? 5 2 டிவிஷன் பண்ணிருக்கேன். ஈக்குவல் ஃபைனல் ரேஷியோ என்ன வந்திருக்கு? 2/3. அந்த ஃபர்ஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பருக்கு மட்டும் ரேஷியோ எடுத்திருக்கேன் பாருங்க. இவ்வளவுதான். இத கிராஸ் மல்டிபிள் பண்ணீங்கன்னா, எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு என்ன கிடைச்சிருந்திருக்கும்? 5 கிடைக்குது. அவன் இந்த 3 பேர்ல வந்து 1:2:3. அதான் இனிஷியல். அதுல யார் ஸ்மாலஸ்ட் கேட்டிருக்காங்க? யாரு ஸ்மால் எக்ஸ்? 1x தான். அப்போ 1 இன்டு 5னா 5. ஒருவேளை கிரேட்டஸ்ட் கேட்டிருந்தாங்கன்னா 3 இன்டு 5 15ன்னு சொல்லியிருப்பீங்க. ஓகே. இவ்வளவுதான். இது அப்படிதான் அப்ரோச் பண்ணிருக்கணும் நீங்க. கொஸ்டின் நம்பர் 14. ஆல்ரெடி இன்னைக்கு நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஆஸ் யூசுவல் வாங்க டக்குன்னு மூவ் ஆன் பண்ணலாம். y ஈக்குவல் டு போடக்கூடாது. அது எடுத்ததுமே y ப்ரொபோர்ஷனல் டு x பிளஸ் 3. ஃபர்தரா y ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அடிஷன் பண்றேன். k1 பிராக்கெட்ல x பிளஸ் 3. இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சிருக்கேன். இப்போ இதுல yக்கு 8ன்னு கொடுக்குறேன். zக்கு zன்னு வரலையா? ஓகே, அது அடுத்த செட்டு. yக்கு 8ன்னு கொடுக்குறேன். x எடுத்துக்கலாம். xக்கு
1ன்னு கொடுக்குறேன். அப்ப இந்த மாதிரி கொடுக்குறப்ப எனக்கு K1 வேல்யூ 2ன்னு கிடைச்சிருக்காங்க. அது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது அந்த X இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு Z. அப்போ X ஈக்குவல் டு K2 இன்ட்டு 1/Zன்னு வருவாங்க. இது ஈக்குவேஷன் 2. இப்போ இதுல X ஈக்குவல் டு 2, Z ஈக்குவல் டு 6ன்னு கொடுக்குறேன் அப்படின்னா K2 வேல்யூ 12ன்னு கிடைக்கும். அப்போ K2 வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னா 12ன்னு அதை கொண்டு வந்து ஈக்குவேஷன் 2ல சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஈக்குவேஷன் 2ல சப்ஸ்டிட் பண்றப்போ X ஈக்குவல் டு என்ன கிடைக்குது? 12/Zன்னு கிடைச்சிருக்கு. அப்படியே இருக்கட்டும். இப்போ ஃபர்தரா கொஸ்டினை படிச்சு பார்க்குறோம். என்ன இருக்கு? அந்த ஈக்குவேஷன் 1 இருக்குல்ல, அதில் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கலாம் பாருங்க. Y ஈக்குவல் டு K1 வேல்யூ 2 பிராக்கெட்ல எக்ஸோட வேல்யூ என்னது? 12/Z பிளஸ் 3. ஸோ கேன்சல் பண்ணுறப்போ Y ஈக்குவல் டு 2 இன்ட்டு பிராக்கெட்ல 12 பிளஸ் 3Z டிவைட் பை Z. ஃபர்தர் இந்த Z இங்கே Y கிட்ட போயிடும் கிராஸ் மல்டிபிள். அப்போ YZ ஈக்குவல் டு 24 பிளஸ் 6Z. அப்போ YZ மைனஸ் 6Z ஈக்குவல் டு 24. இந்த YZ மைனஸ் 6Z இருந்து Z காமனா வெளியே எடுத்துருங்க. Z வெளியே எடுத்துட்டா Y மைனஸ் 6 ஈக்குவல் டு 24. அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் எங்கேயா இருக்கா? Z Y மைனஸ் 6 ஈக்குவல் 24 கடைசி ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் டெரைவ் பண்ணி வரக்கூடிய கொஷின் கேட்பானுங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுல அந்த இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அந்த வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. சரியா? ஓகேங்க. கொஸ்டின் நம்பர் 15ங்க, ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த A:B ஈக்குவல் டு 1/3 ரேஷியோ 1/5ன்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா இதெல்லாம் கிளாஸ்ல பல தடவை சொல்லி கொடுத்துருப்பாங்க. எந்த ஸ்டாஃபா இருந்தாலும் இதெல்லாம் ஃபவுண்டேஷன் சொல்லி கொடுக்காம போயிருக்க மாட்டாங்க. அப்ப அதுல இருந்து நீங்க என்ன எடுப்பீங்கன்னா A:B வேல்யூ என்ன அப்படின்னா என்ன வந்திருக்கும்? 5:3. அதே மாதிரி B:C வேல்யூ என்னது? 8:7. C:D வேல்யூ என்னது? 21:10. A:B:C கேட்குறாங்க. இது எப்படி அப்ரோச் பண்ற பாருங்க. A:B:C:D. அப்ப AB வேல்யூ 5:3. அது எங்க கேப் இருக்கோ அது பக்கத்துல கூட நம்பர் அப்படியே எடுத்து எழுதிக்கணும். 3 3. B:C வேல்யூ 8:7. அப்ப ரைட் சைடு லெஃப்ட் சைடு கேப் இருக்கு, அந்த நம்பர் எடுத்து எழுதிக்கணும். 7 8. அடுத்தது C:D வேல்யூ 21:10. கேப் லெஃப்ட் சைடில் இருக்கு. அப்போ 21, இங்கேயும் 21. ஸோ இது இப்போ எல்லாரும் வெர்டிக்கலா அப்படியே மல்டிபிள் பண்ணி, இப்போ ஏவுடைய ரேஷியோ வேணும்னா இதை அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கணும். பிக்குன்னா அந்த மாதிரி பண்ணிப்பீங்க. அப்போ என்ன கிடைச்சிருக்குன்னா 40:24:21:10. நான் காமன் டேர்ம்லாம் ரிமூவ் பண்ண பிறகு ஃபைனல் ஆன்சர் போட்டிருக்கேன். சரியா? நீங்க அதாவது நீங்க மல்டிபிள் பண்ணிட்டு அதன் பிறகு பொதுவான நம்ம யாராச்சும் இருந்தாலும் ரிமூவ் பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு தான் நீங்க ஃபைனல் ஆன்சர் வரணும். டேரக்டா எடுத்துமே வராதீங்க. சரியா? நான் டக்குன்னு அழகா 3 டேபிள் எல்லாத்துலயும் இருக்குதோ இங்கேருந்து 3 டேபிள் அடிக்கிற மாதிரி நான் மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருந்துட்டேன். சரியா? ஏன்னா இப்ப பாருங்களேன், சிம்பிளா சொல்ல நான் இது எப்படி சார் அடிச்சேன் டக்குன்னு அப்படின்னா, இங்க பாருங்க கிரீன் கலர் பேனை பாருங்க. இதுல ஒரு 21 இருக்குது, இதுல ஒரு 21 இருக்குது, இதுல ஒரு 21 இருக்கு. இதுல பாருங்க 3 × 7 21. அப்ப பாருங்க 40 24 21 10. இவ்வளவுதான் டக்குன்னு. அதுதான் சொல்றேன், சிம்பிளிஃபிகேஷன் ஸ்ட்ராங் ஆயிட்டுனா அழகா மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டு. அப்படி இல்லைன்னா இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணிட்டு பொதுவான நம்பர் யார் வருவா அப்படி இப்படிதான் நீங்க டைம் வேஸ்ட் பண்ணிடுவீங்க. கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஓகே, கொஸ்டின் நம்பர் 16. கொஸ்டினை படிச்சுக்கோங்க. கன்வென்ஷன்ல சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்க. எக்ஸ் பிளஸ் ஒய் ரெண்டு நம்பர் டிவைட் பை 2 ஈக்குவல் டு 48. அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 96 சொல்லியிருக்கான். எக்ஸ் லெஸ் தென் ஒய் அப்படின்றதே அவன் கண்டிஷனை சொல்லியிருக்கான். ஓகேவா? அப்போ ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணுறேன் டேட்டாவை படிச்சு. எக்ஸ் பிளஸ் 3 டிவைட் பை 96 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 11/20. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணுங்க. அப்போ 20x பிளஸ் 60 ஈக்குவல் டு 11 பிராக்கெட்ல 96 மைனஸ் எக்ஸ். ஃபர்தரா சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணீங்கன்னா 20x பிளஸ் 60 ஈக்குவல் டு
10 into 96னா 960. அப்போ அதோட 96 பண்ணா 1056 மைனஸ் 11x. ஃபர்தரா பண்ணீங்கன்னா இந்த மைனஸ் இந்த சைடு வந்துச்சுன்னா பிளஸ் ஆயிடும். அப்போ 31x மைனஸ் 996. அப்போ எக்ஸோட வேல்யூ 32.12ன்னு வருது. ஃபர்தரா ஒய்யோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கும்? கொஞ்சம் சப்ஸ்டிட் பண்ணுங்க. எக்ஸ் பிளஸ் ஒய்னா 96 தெரியும். அப்போ ஒய்யோட வேல்யூ 63.88. ஆப்ஷன் இருக்கா? 63.88. ஸோ நியர்மை டெசிமல் இருக்கு. அப்போ ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 17ங்க. என்ன சொல்லியிருக்காங்க? சிம்பிளிஃபிகேஷன் தாங்க. இங்க பாருங்க 5:3 1/3. ஆல்ரெடி நான் தெளிவா சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ ரேஷியோவை டிவிசிபிள்னு சொல்ல முடியும். கரெக்டா? அப்போ இந்த 5:3 1/3 எப்படி சொல்லலாம் அப்படின்னா 5 into 3 divided by 10. அடுத்த ரேஷியோ. சாரி, அது ரேஷியோ இல்ல, அத கமா. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இருங்க, கமா போட்டுக்கலாம். கமாவே நான் போட்டுக்கிறேன். கமா. அடுத்தது அந்த 6 1/4 ரேஷியோ 3 1/8 இவங்க இருக்காங்க இல்லையா, அதை எப்படி எழுதலாம்னா 25 into 8 divided by 4 into 25. அடுத்து கமா. இன்னொருத்தங்க எப்படி எழுதலாம்னா 3.5 divided by 45 வரும். 10 மல்டிபிள் பண்ணீங்கன்னா 35 divided by 45. அப்ப இதை கேன்சல் பண்றப்போ எனக்கு இது என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னா 3/2, 2/1, 7/9. ஃபர்தரா கேன்சல் பண்ணீங்கன்னா 1.5, 2, 0.78. இந்த ஆர்டர் அவன் என்ன சொல்லியிருக்கான்? அசெண்டிங் ஆர்டர்ல எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அசெண்டிங் ஆர்டர்ல வந்து இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப சின்னது யாரு? கடைசி செட்டு. அடுத்தது ஃபர்ஸ்ட் செட்டு, அப்புறம் தான் மிடில். அப்ப அந்த மாதிரி எங்க இருக்கு? ஆப்ஷன் ஏ. புரிஞ்சுதாங்க? இதெல்லாம் அழகா டைம் கன்சியூம் பண்ணி எடுக்கக்கூடிய கொஸ்டின். கொஞ்சம் நிதானமா பார்த்து மூவ் ஆன் பண்ணி விடுங்க. ஓகே. கொஸ்டின் நம்பர் 18. ஓகேங்க. இதுக்கும் ஷார்ட்கட்ஸ்லாம் இருக்குங்க. ஆனா திடீர்னு ஷார்ட்கட் சொன்னா ஃபுல்லா உங்களுக்கு கொலாப்ஸ் பண்ணி விட்டுரும். அதனால நான் ஷார்ட்கட் சொல்லி கொடுக்கல. ஸோ டைரக்டாவே கன்வென்ஷன்லேயே சொல்லி கொடுக்குறேன். ஷார்ட்கட்ஸ் இருக்கு. ரொம்ப ஈஸி ஷார்ட்கட்ஸ்லாம். பட் கன்வென்ஷனல் தான் இந்த மாதிரி சம்முக்கெல்லாம் கஷ்டம். ஸோ நான் அதனால எல்லாருக்கும் புரியணும் அப்படின்றதுக்கு கன்வென்ஷனே சொல்லி கொடுக்குறேன். ஸோ இன்கம் ரேஷியோ 3 பேர் இருக்காங்க. PQR. ஸோ இன்கம் ரேஷியோ ஆஃப் IR தான் இன்கம் ரேஷியோ ஆஃப் PQR எப்படி இருக்காங்க அப்படின்னா 9x, 15x, 10x. சேவிங் ரேஷியோ ஆஃப் அந்த 3 பேர் PQR எப்படி இருக்காங்க அப்படின்னா 10y, 15y, 12y. ஸோ அக்கார்டிங் டு தி கொஷினுக்கு நிதானமா படிச்சு பார்க்கணும். அடுத்து டேட்டாஸ் எப்படி கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு அதை படிச்சு பார்க்குறப்போ யாரோட டேட்டா கொடுத்துருக்கணும் அதை வச்சு மூவ் ஆன் பண்றீங்க. 10x மைனஸ் 12. இந்த 10xன்றது யாருன்னு தெரியணும், 12yன்றது யாருன்னு தெரியணும், யாருடைய சேவிங் யாருடைய இன்கம்ன்றது தெளிவா தெரிஞ்சிருக்கணும். ஈக்குவல் டு 10x, ஓகேவா, இன்ட்டு 60/100. அப்போ இதை கேன்சல் பண்றப்போ என்ன கிடைச்சிருக்கு எனக்கு? 10x minus 12y equal to 6x. அப்போ x divided by y ஓட வேல்யூ 3 divided by 1ன்னு கிடைச்சிருக்கு. ஓகேவா? இப்போ எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோ கண்டுபிடிக்க போறோம். அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோ ஆஃப் PQR கண்டுபிடிக்க போறேன். அப்போ 9x minus 10y, 9x minus 10y ratio 15x minus 15y
ஏன்னா என்னோட இன்கம்ல இருந்து சேவிங் சப்ராக்ட் பண்ணி எடுத்துட்டா என்ன கிடைக்கும்? எனக்கு எக்ஸ்பெண்டிச்சர் கிடைக்கும், அவ்வளவுதான். அடுத்தது 10x மைனஸ் 12y. இப்போ இதுல எக்ஸும் தெரியும், ஒய்யும் தெரியும். அந்த வேலையை கூட சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 17 இஸ்டு எக்ஸுக்கு பதில் 3, ஒய்க்கு பதில் 1 சப்ஸ்டிட் பண்ணுங்க. 17 இஸ்டு 30 இஸ்டு 18. 17, 30, 18 எங்க இருக்கு? செகண்ட் ஆப்ஷன். ஆக்சுவலி ஷார்ட்கட்ஸ்லாம் இதை விட ரொம்ப எளிமையா இருக்கும். சரியா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது ஷார்ட்கட்ஸை நீங்க வேற மாதிரி அப்ரோச் பண்ணிருப்பீங்க, அது ஓகே தான். கொஸ்டின் நம்பர் 19. கண்டிப்பா அல்ஜிப்ரா ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஃபோர்த் ப்ரொபோர்ஷன்ஸ் கேட்கறாங்க, ஞாபகம் இருக்கா? ஓகே, அப்போ நான் டைரக்டா டிவிசிபிள் கான்செப்ட் கொண்டு வரேன். a plus b whole a plus b whole square into a cube minus b cube divided by a cube plus b cube equal to a square minus b square divided by x. இதுதான் given question. அவன் இப்படிதான் கொடுத்துருந்துருக்கணும். இப்போ x ஓட வேல்யூ வேணும். இப்போ இந்த x ஓட வேல்யூ வேணும் அப்படின்ற பட்சத்துல நல்லா லிசன் பண்ணிக்கோங்களேன். இப்போ இந்த x இப்படி இங்க கொண்டு போயிடுவீங்க, இது இங்க கீழே வந்துடும். கரெக்டா? இது இப்படி மேல போயிடும். அப்ப நான் மாத்தியே காமிக்கிறேன். x ஈக்குவல் டு, நல்லா லிசன் பண்ணிக்கோங்க, a cube plus b cube into a square minus b square divided by a plus b whole square into a cube minus b cube. நான் சொன்னேன்ல, ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும் இப்போ. அப்போ எப்படி மூவ் பண்ணிருப்பீங்க? அடுத்தது x ஈக்குவல் டு a பிளஸ் பி, a கியூப் பிளஸ் பி கியூப் ஃபார்முலா தெரியணும், இன்ட்டு a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏபி. a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். a பிளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி டிவைடட் பை a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயரு இன்ட்டு a கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். a மைனஸ் பி இன்ட்டு a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் ஏபி. இதில் யார் யாரெல்லாம் அடிக்க முடியுமோ எல்லாரையும் அடிக்கலாமா? என்னது இங்க பாருங்களேன், a மைனஸ் பி இருக்குது, a மைனஸ் பி இருக்கு, இங்க ஒரு a பிளஸ் பி இருக்கு, இங்க ஒரு a பிளஸ் பி இருக்கு. மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணா a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர். அப்ப கீழே a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் அடிச்சிடலாம். அப்ப ஃபைனலா யார் இருக்கிறாங்க? a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் minus AB divided by a square plus b square plus ab. எங்க இருக்கு அந்த மாதிரி பாருங்க, மேலும் கீழையும் ஒரே மாதிரி, சைன் மட்டும் சேஞ்ச். எங்க இருக்காங்க? ஆப்ஷன் சி. அவ்வளவுதாங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஃபார்முலா தான் நான் ஆல்ரெடி எல்சிஎம்லயும் சொல்லியிருப்பேன், ஃபார்முலா வேணும்னு சொல்லிட்டு இங்கேயும் தேவை. கொஸ்டின் நம்பர் 20. ஈவன் ஸ்ட்ரக்சர் எடுத்து எழுதுறேன், கொஸ்டினை படிச்சு. a into 6% plus b into 4% equal to a into 7% plus b into 11% into 2/5. ஓகேவா? அப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னா 30a plus 20b equals 14a plus 22b கிடைச்சிருக்கும். சிம்ப்ளிகேஷன்ஸ் பண்ணிருக்கணுங்க நீங்க. அடுத்தது 16a equals 2b. அப்போ a is to b ஓட வேல்யூ 1:8. எங்க இருக்கு அந்த மாதிரி? 1:8.
ஆப்ஷன் சி. கொஸ்டின் 21ங்க. ஏபி. இனிஷியல் ரேஷியோ 8:5. ஃபைனல் ரேஷியோ 5:8. டிஃபரன்ஸ் ஆஃப், அதாவது கொஸ்டின் தெளிவா படிச்சுக்கோங்க. டிஃபரன்ஸ் ஆஃப் ஏ வந்து பார்த்தீங்கன்னா 300 லெஸ் தென் தி ஒரிஜினல் ஷேர். அப்போ வித்தியாசம் இனிஷியல் ஷேர் ஃபைனல் ஷேர் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு? 3 பார்ட். அப்ப 3 பார்ட் அப்படின்றது 300. 1 பார்ட்னா 100. கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் தி சம். அப்ப 8 5னா 13. 13 இன்ட்டு 100னா 1300. ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 22 ரொம்ப முக்கியமான ஒரு மாடலுங்க. இது ஒரு ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கொஸ்டின். அதுக்கு ஒரு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். அந்த ஃபார்முலா என்னன்னு சொல்றேன் பாருங்க. அது எப்படி சொல்லுவாங்கன்னா, ரெக்யர்டு நம்பர், தேவையான எண், ரெக்யர்டு நம்பர் ஈக்குவல் டு, ஃபார்முலா தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. நிறைய இடத்துல ஃபியூச்சர்ல வரும். நாங்க ஃபார்முலா எழுதி போட மாட்டேன். ஏ இன்ட்டு டி மைனஸ் பி இன்ட்டு சி டிவைட் பை அப்படியே அடிஷன் ஏ பிளஸ் டி மைனஸ் பி பிளஸ் சி. இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஃபார்முலா. ஸோ கைண்ட்லி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா அவன் கொடுத்துருக்க ஆர்டர்ல ஏபிசின்னு வேல்யூ நம்ம எடுத்துக்கலாம். அவன் 8 6 2 கொடுத்துருக்கான் அந்த ஆர்டர். ஏனா 8, பினா 6, சினா 2, டினா 9. அதை கொண்டு வந்து அப்படியே இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்றப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெக்யூர்ட் நம்பர் தான் என்னது, இந்த இடத்துல பின்னு வச்சுக்க சொல்லியிருக்கான். ரெக்யூர்ட் நம்பரை பின்னு வச்சுக்க சொல்லியிருக்கான் பாருங்க. அப்போ நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். அப்ப அந்த மாதிரி வரப்போ பி ஈக்குவல்மா நீங்க ஏபிசிடிக்கு வேல்யூ கொடுத்தீங்கன்னா பி ஈக்குவல் டு 20/3ன்னு வரும். பண்ணிக்கோங்க. இப்ப அடுத்து அவன் என்ன கேட்டிருக்கான்? 3p மைனஸ் 6. அப்ப பியோட வேல்யூ தெரியணும். அண்ட் 9p மைனஸ் 4 அதை கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா, நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. 3p மைனஸ் 6ல பியோட வேல்யூ 20/3 சப்ஸ்டிட் பண்ணி வேல்யூ கொண்டு வந்தீங்கன்னா 14ன்னு கிடைக்கும். அதே மாதிரி 9p மைனஸ் 4ன்னு சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளிகேஷன்ஸ் பண்ணீங்கன்னா 56ன்னு கிடைக்கும். அவன் என்ன கேட்டிருக்கான்? அந்த ரெண்டு வேலைக்கு மீன் வேலை கேட்டிருக்கான், மீன் ப்ரொபோர்ஷன் கேட்டிருக்கான். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 14 இன்ட்டு 56. ஓகேவா? ஸோ அப்போ என்ன கிடைச்சிருக்கும்? 484. என்ன செக் பண்ணிக்கோங்க. 14 கொஞ்சம் ரூட் தான் எடுக்கணும். வெயிட் பண்ணுங்க, ரூட் எடுக்கலாம். அழகா காமன் வர மாதிரி பிரிங்க பார்ப்போம். இது 14 அப்படி இருக்கட்டும். அடுத்தது 56 பிரிங்க பார்ப்போம். 56 எப்படி பிரிப்பீங்க? 4 இன்ட்டு 14 கரெக்டா? அப்படிதானம்மா பிரிப்பீங்க? அப்போ இதுல இருந்து ஒரு 14 வெளியே இருக்கலாம். 4ல இருந்து 2 வெளியே இருக்கலாம். அப்போ 28 ஆப்ஷன் இருக்கா? செகண்ட் ஆப்ஷன் நோட் பண்ணிக்கோங்க. லாஜிக்ஸ் தாங்க எல்லாமே. 784 வந்திருக்கும். இல்ல சார் எனக்கு தெரியல அப்படின்னா 14 இன்ட்டு 56 மல்டிபிள் பண்ணீங்கன்னா 784ன்னு வந்திருக்கும். அடுத்த கொஸ்டினுங்க. கொஸ்டின் நம்பர் 23. கொஸ்டின் படிச்சா செம்ம ஈஸி. ஏ இஸ்டு பி இஸ்டு சி ஈக்குவல் 3:2:5. ஃபர்தரா அவன் கொடுத்து வந்திருப்பான்.
அப்போ 3 பார்ட் ஈக்குவல் டு கொஷினை படிச்சு இந்த 3 பார்ட் எங்க இருந்து வந்துச்சுன்றது நீங்க தான் தெரிஞ்சுக்கணும். 300. 1 பார்ட்டோட வேல்யூ 100. ஸோ ஏ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்காங்க? பியை விட 100 ரூபாய் அதிகமாக இருக்காங்க. அப்போ ஆப்ஷன் சி. 24 மீன் ப்ரொபோர்ஷன் ஞாபகம் இருக்கா? அப்போ ரூட்டுக்குள்ள போடணும் இவங்கள. மீன் ப்ரொபோர்ஷனல் ஈக்குவல் டு ரூட்டுக்குள்ள ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஹோல் கியூப் இன்ட்டு ஏ பிளஸ் பி ஹோல் கியூப் இன்ட்டு ஏ மைனஸ் பி. கண்டிப்பா ஃபார்மா தெரிஞ்சிருக்கணுங்க. அப்படி இல்லைன்னா லாஜிக்ஸ் இருக்கு. லாஜிக்ஸோட நான் கொண்டு போவா பாருங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் பாருங்க இங்க ஏ மைனஸ் பி ஹோல் கியூப், இங்க ஒரு ஏ மைனஸ் பி. அப்ப எப்படி சொல்லலாம் அதை? ஏ மைனஸ் பி ஹோல் பவர் 4 இன்ட்டு அதே மாதிரி ஏ பிளஸ் பி ஹோல் பவர் 4. அதுல பாதியான ரூட் எடுத்தா வரணும். அப்போ ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர். இருக்காங்களா? அவ்வளவுதான் ஆப்ஷன் ஏ. சில நேரத்துல ரொம்ப லாஜிக்காவும் எடுத்துட்டு போகலாம். நம்ம கையில தான் இருக்கு கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்றோம்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கான கடைசி கொஸ்டினுங்க. பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. இதெல்லாம் யூபிசி ரொம்ப ரொம்ப முடிச்சது. ஓகே, மேக்ஸ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி இருக்கு. மேக்ஸ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி 6, 4, 7 இருக்காங்க. இனிஷியல் ரேஷியோ வந்து நம்ம விருப்பம் தான். நம்ம ரேஷியோ கன்வெர்ட் பண்ணி தெரிஞ்சுக்கணும். அப்போ மேக்ஸ்னா 60, இங்கிலீஷ்னா 40, கெமிஸ்ட்ரினா 70. இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் நான் எடுத்து நான் எழுதுறேன். இன்க்ரீஸ்டு 20%, 40%, 60%. அப்போ 60ல 20%னா 12 அதிகரிச்சிருக்குது. 40ல 40%னா 16 அதிகரிச்சிருக்குது. 70ல 60% அப்படின்னா 42 அதிகரிச்சிருக்குது. அப்ப ப்ளூ கலர்ல இருக்கிறது இனிஷியலி, பிளஸ் பிளஸ் போட்டா இப்ப ரெட் கலர்ல இருக்கிறது இன்க்ரீஸ். இப்போ ஓவரால் இனிஷியல் பிளஸ் ஃபைனல் அடிஷன் பண்ணிக்கணும். அப்ப 60ஐயும் 12ஐயும் கூட்டினா 72. அதே மாதிரி 40ஐயும் 16ஐயும் கூட்டினா 56. அதே மாதிரி 70 42 கூட்டினா 112. ஓகேவா? காமன்ட்டை மறைமுகம் பண்ணீங்கன்னா ஃபைனலா 9:7:14. ஆப்ஷன் இருக்கா? 9, 7, 14. செகண்ட் ஆப்ஷன். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் டிஸ்கஷன் முடிஞ்சிச்சு. ஸோ ப்ராப்பராக பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நன்றி.